மாஸ் சூசைடு நிஜத்தில் எங்கேயா நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிம் ஜான்ஸ் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு கிரிக்கெட். என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? போக போக உங்களுக்கு தெரியும். இவர் யூஎஸ் மிட்வெஸ்ட்டில் இருக்கிற இந்தியானாவில் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே மதத்துலேயும் சமத்துவத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. மதம்னு சொன்னோன்னு என்ன மதம்னு கேட்குறீங்களா? அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆள் செய்ய போகிற விஷயத்துக்கும் அந்த மதத்துக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை. இவர் 1955 பீப்புள்ஸ் டெம்பிள் அப்படின்னு ஒரு அமைப்பை இண்டியானாபோலிஸில் உருவாக்குறாரு. இந்த அமைப்பு சமத்துவம், அதே மாதிரி ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தனால நிறையா ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க இந்த அமைப்புக்கு. இந்த அமைப்பை 1960களில் இவர் கலிஃபோர்னியாவுக்கு மாற்றுறாரு. அங்கே இதுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கிது. அங்கே இவர் பெரிய ப்ரீச்சராகவும் சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் பார்க்கப்பட்டார். நாளாக இந்த ஜிம் ஜான்ஸ்கிறவர் இந்த அமைப்பில் ரொம்ப கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த அமைப்பில் உள்ளவங்க கரெக்டாக காசு டொனேட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வெளி உலக ஆளுங்கள்கிட்ட அதிகம் கான்டாக்ட் இருக்கக்கூடாது, கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சில மெம்பர்ஸ் இந்த அமைப்பை விட்டு வெளில போயிடுறாங்க. அப்படி வெளில போனவங்க இந்த அமைப்பை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இவர் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு, மேனிபுலேட் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு வெளில எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 பேர் கொண்ட இந்த அமைப்பை அப்படியே சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கொயானாங்கிற ஊருக்கு மாற்றுறாரு. அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இடத்துக்கு இவர் ஜான்ஸ் டவுன்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த ஜான்ஸ் டவுனுங்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா தான் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சான். ஆனால் இருக்க இந்த ஆளோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எல்லாத்துக்கும் பயத்தை உண்டு பண்ணி அவங்கள பயத்திலே வச்சுருக்காரு. இதெல்லாம் கவனித்த ஒரு அரசியல்வாதி, அவரோட பேர் லியோ ரயான்னு, அவர் இந்த அமைப்பை போய் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் பார்க்க போகிறாரு. அங்கே பார்க்க போகிறப்ப அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்க இவர்கிட்ட கெஞ்சினாங்களாம், எங்களை எப்படியாவது இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கவனித்து அந்த ஜிம் ஜான்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த அரசியல்வாதி பார்க்க வந்தார்ல அந்த லியோ ரயான், அவர் போட்டு தள்ளிடுறாரு. அரசியல்வாதியை போட்டு தள்ளினோன்னா இந்த ஜிம் ஜான்ஸுக்கு பயம் வந்துடுது. இதனால் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஜூஸ் மாதிரி ஒரு ட்ரிங்க்கில் சயனைட் பாய்சன் கலந்து எல்லாருக்கும் கொடுத்து குடிக்க சொல்லிடுறாரு. அந்த விஷம் குடித்தவங்களில் சில பேருக்கு மட்டும்தான் அது விஷம் தெரியும், சில பேருக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு சரியாக தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 900 மெம்பர்ஸ் கிட்ட அந்த பாய்சனை குடித்து இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன 900 மெம்பர்ஸில் கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸுக்கு மேலே சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாம் மாஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.